நீஃப்லிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் பூகம்பம். பூகம்பம். சொல்றப்ப பூகம்பம் படமே ஒரு பெரிய பூகம்பம் தான். பெரிய பூகம்பம்னா அவ்வளோ மக்கள் மத்தியில் எனர்ஜியா நம்ம ஹீரோ நடிச்சிருக்காரு. நம்பிக்கையோட நடிச்சிருக்காரு. ஒரு பூகம்பம். ஒரு லுக்கு எம்ஜிஆர் மாதிரி இல்லை அவரு. ஒரு பக்கம் பார்த்தா எம்ஜிஆர், ஒரு பக்கம் பார்த்தா ஜெமினி கணேசன், ஒரு பக்கம் பார்த்தா சரோஜி தேவி, பக்கம் பார்த்தா சாவித்ரி. இல்ல அந்த மாதிரி ஒரு பல நவரசத்துல வேற பாருங்க. அதுலயே பாருங்க, ஒரு பக்கம் ஹிட்லரு, ஒரு பக்கம் ஹீரோவா மாறுவாரு, திடீர்னு மிஸ்ஸி சிவாவா மாறுவாரு, திடீர்னு ஹிட்லரா போவாரு. ஓ, அந்த வில்லனும் இவரு தானா? அவர்தான் டபுள் ஆக்டிங் அவரு. ஏங்க எனக்கு அதுவே புரியாம போச்சு. சரி, என்ன கதை அது? மீச ஓட்டுனா இந்திரன், மீச இல்லைன்னா சில சீன்ல. ஆமா, இந்திரடு சந்திரடு கமல் படம் மாதிரி. அதாவது சில சீன்ல எனக்கு அந்த படம் அவர் மீச திடீர்னு பார்த்தா என்னது இந்த வடிவேலு அண்ணே கம்பளி பூச்சினே அப்படின்னு குத்துவாங்க அவர் தான். அந்த மாதிரி திடீர்னு ஒரு சீன் சில டைம்ல நல்லா ஓட்டிட்டாங்க. கிங்காங் தான் குத்துவாரு வடிவேல. ரஜினி படம் அந்த தில்லுமுள்ளு படத்துல தான் அதுல பாத்தீங்கன்னா மீசா அது கூட மெலிசா இருக்கு. ஏன்னா ரஜினி எங்க தூக்க போதுன்னு சொல்லிட்டு மெலிசா ஒட்டியிருப்பாங்க, கம்பளி பூச்சி மீச மாதிரி. நல்லா இருக்கும் அது. இவர் கொஞ்சம் கனமா ஹிட்லர் மீச மாதிரி இருக்குன்னு பேசுறப்ப அப்படி தூக்குது. அது என்ன கதைன்னா, அண்ணன் தம்பி சின்ன வயசுலயே பிரிஞ்சிடுறாங்க. சுனாமி வந்த அன்னைக்கு பிரிகிறாங்க. அது சுனாமியில அண்ணன் செத்து போயிட்டு, அவர் கொஞ்சம் உடம்பு முடியாதவர், மாற்றுத்திறனாளின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனை வேண்டான்னு அப்பா தூக்கி போட்டாரு சுனாமி இல்லைங்கிற ரேஞ்சில் சொல்றாங்க. இது எல்லாமே நமக்கு கிளைமாக்ஸ் கிட்ட தான் தெரிய வருது. அண்ணன் கெட்டவன், அவன் ஃபாரின்ல இருந்து வந்து இந்தியாவில் நாச வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. கூட இன்னத்துல தேச துரோகிகள் இருக்காங்க. இந்த பக்கம் தம்பி ஒரு காலேஜை காவந்து பண்ணணும். அங்க வந்து எலெக்ஷன் நடந்தா இவரு தலைவரானா நாடு தாங்காது, இந்த கல்லூரியை காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தம்பி சில பொண்ணுங்களையும் சில பசங்களையும் எடுத்துக்கிட்டு உங்களை நான் ஒழிச்சு வச்சுட்டு அவருக்கு போக்கு காட்டி உங்களை காவந்து பண்றேன் அப்படிங்கிறாரு. மொத்த காலேஜ்லயும் அந்த 25 பேர் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி சீன் பண்ணிருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு கதை எடுத்துக்கிட்டீங்க, ஒரு கான்செப்ட், அதை ஒரு காட்சிப்படுத்தல். நீங்க வந்து இஷாக் ஹுசைனியோட தம்பி, மறைந்த இஷாக் ஹுசைனி, கராத்தே இஷாக் ஹுசைனியோட தம்பி, அவர் மாதிரி இருப்பாரு. கராத்தே ஹுசைனியோட தம்பி இவர் யாருன்னா, இஷாக் ஹுசைனியாவது இந்தியாவில தான் சுத்திட்டு இருந்தாரு, அப்பப்ப ஃபாரின் போயிட்டு இருந்தாரு. இவர் செட்டில்டே ஃபாரின், அதான் ஐரோப்பியன் கண்ட்ரிஸ், போலந்துல செட்டில்டு. ஹாலிவுட் படம் ஏதாவது பார்த்துருப்பாரா, பார்த்துருக்க மாட்டாரா? ஏங்க எங்களுக்கு ஏங்க ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு படத்தை போலந்துல ஷாட் வச்சிருக்காருன்னா, நிறைய ஷாட் போலந்துல வச்சிருக்காரு. ஆமா, அடிக்கடி ஃபாரின்ல போயிடும் அப்படின்னு. ஃபாரின்ல இருந்தா வருவார் அவரு. ஆமா, வில்லன் அவர் வரட்டுங்க. ஷாட்டு ஒரு கேமரா ஒர்க்கு நீட்டா தெரியணும். அதாவது இவர் ஃபீல் பண்ணிருக்காருங்க. ஃபீல் பண்ணதெல்லாம் ஸ்கிரீன்ல கொண்டு வர்றப்போ யோசித்து ஒருத்தன் கெட்டவன் இந்த அரசியல்வாதி ஆகி நாட்டை கெடுக்கணும்னு பாக்குறான், இன்னொருத்த நல்லவன் காலேஜ் பசங்களோட சேர்ந்துட்டு இந்த அரசியல்வாதி ஒழிக்கணும் போறாரு. நல்ல கான்செப்ட் தான். ஆமா, ஆனா அதை எடுத்த விதம் இருக்கு பாருங்க. காட்சிப்படுத்தல் ரசிகர்கள் ரொம்பவே படுத்து லவ் சீனு. ஆனா நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லவ் சீனு கிஸ் சீன்லாம் இருக்குது இதுல. இருக்கா? அப்ப தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லங்க, அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பார்த்தா இப்ப கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னு அவரே பேட்டியில சொல்றாரு. 2 ஹீரோயின்ஸ், 2 பேரும் இவரு இந்த பொண்ணையா இவருக்கு பிடிக்கல, இந்த பொண்ணையா அவருக்கு பிடிச்சி அதுக்கு அது வயிற்றுல கரு வளருது. அதான் அண்ணங்காரனும் எங்கன்னு தேடிட்டு இருக்காரு. இவளன்னா கொல்ல மாட்டான் அவன், இவளை வச்சுட்டு நம்ம எல்லாம் தப்பிக்கிறது, உங்களை எல்லாரையும் கவர்ந்து பண்றேன், இவளை ஒளிச்சு வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாப்புல. ஒளிச்சு வச்சிருக்க எங்கடான்னு கேட்டு அத்தனை பேரையும் உதைப்பானுங்களா உதைக்க மாட்டானுங்களா? அந்த லாஜிக் எனக்கு புரியல. சரி, இவர் விரும்புற ஹீரோயினோட இவரை விரும்புற ஹீரோயினை நம்ம விரும்புறோம், அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா அது பக்கம் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் ஒரு ஈர்ப்பே இல்லாம இருக்காங்க. இவ்வளவு காசு செலவு பண்ணி போலந்துல இருந்து வந்து எடுக்கிறீங்க, ஒரு ஹீரோயினுக்கு ஆள் செலக்ட் பண்ண தெரியாதா? அது கூட பரவாயில்ல. இந்த காட்சி சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, லவ் சீன் வரும் ஓடிட்டே இருப்பாங்க, திருப்பி அண்ணங்காரன் ஃபைட் சீன் வரும் ஓடிட்டே இருப்பாங்க. அண்ணங்காரன் வந்து இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான், தம்பிக்காரனும் லவ் பண்ணுறான். 2 பேருக்கும் சமாதானமாக ஒரே வீட்டில் இருப்பாங்க, பேசுவாங்க. திருப்பி நான் அவனை பேசினா பிடிக்காதுனாரு, இவர் பேசினா பிடிக்காது, திருப்பி காலேஜ் காட்டுவாங்க, திருப்பி பேசுவாங்க, திருப்பி வெளியே வருவாங்க, திருப்பி பண்ணுவாங்க. இப்படி காட்சியிலேயே போகுது. பேசி எல்லாத்தையும் விட ஒரு வயசானவரை போட்டு அந்த அடி அடிச்சு அப்பங்காரன். ஆமாம்,
ஏய் நீ எனக்கு துரோகம் தான்டா பண்ணுவ, என்ன நீ அப்பவே கொல்ல பார்த்தவன்னு ஆமா. அண்ணன் வேற அடிக்கிறது. அடிக்கிறது. அதோட அவன் கூட இருக்கிறவரு டக்குன்னு எகென்ஸ்டா மாதிரி அவரை தீர்த்து கட்டுறது, அதுக்கப்புறம் இவரை தீர்த்து கட்ட பார்க்கறது. 2 பேரையும் அந்த அந்த எனக்கு சில சீன்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அந்த வீட்டுக்குள்ளார அண்ணா நீ எப்போ நான் வருவேன்னு அந்த ஓவியம்லாம் எழுதி வச்சுட்டு இவருக்குள்ளார இருக்கிறத காட்டுவார் பாருங்க, டே அந்த ரூமை போய் பார்த்துருவாடா அப்படின்னு அப்பாக்காரர் சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல, கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஐரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இந்தியாவில் படம் எடுக்கிறீங்க, இங்கே இருக்க இந்தியர்களோட நீங்கள் பிரமாதமாக எடுக்கணும் இல்லையா? நீங்கள் இப்போ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணணும்ல, கதை திரைக்கதை பண்ணி எங்கூட்டம் அப்படியான கச்சேரிக்கு போனாங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா, என்னடா போலந்துக்காரர் படம் பண்ணதா உள்ள வந்தா நீ போலாமா வேணாமாங்கிற ரேஞ்சில் இருக்குது படம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? இதுக்காக தான் சொல்றோம். இந்த டைட்டில் என்னன்னா அவர் எழுதுறப்ப பூகம்பம் வந்துட்டு அப்படியே எழுதினே படத்துல சுனாமி இல்ல வருது. ஓ கடல் கடியில பூகம்பம் தான் சுனாமி இல்ல, அதாங்க பூகம்பம். அவர் எழுதுறப்ப கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா நாட்டை. கதை எழுத திரைக்கதை எழுதுறப்ப அப்படியே ஆடிட்டே எழுதிருப்பாரு, படமும் கொஞ்சம் அதனால ஷேக் ஆயிடுச்சா, கேமரா வைக்கிறப்ப ஷேக் ஆயிடுச்சு. அப்பவும் பூகம்பம் வந்திருக்கும். கதையா நல்லா யோசிச்சிருக்கீங்க, ஆனா படமா வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க. உண்மையாவே இஷாக் ஹுசைனி, தில்ஷானா ரொம்ப நல்லா பண்ணாரு. அதான் ஒரு லுக் எம்ஜிஆர் மாதிரி இருந்தாரு எனக்கு. ஏன்னா சொல்றேன் பல லுக்ல வராரு, ஒரு லுக்கா இல்ல நமக்கு. இஷாக் ஹுசைனி, தில்ஷானா, ஹேமா, ரிஷத், என்எம் இலியாஸ், மும்பை மல்ஹோத்ரா, இப்படி இன்னும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாம் நடிப்பை சிறப்பா ஆமா பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க, மேல அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க. இந்த படத்தை தயால் ஓஷோ, தேவராஜன் 2 பேரும் ஒளிப்பதிவு பண்ண. ஓ அதான் 2 கட்டானா இருக்கா? ஓ ஒழுங்கா ஒருத்தர் எடுத்திருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். அவர் என்ன எடுத்தாருன்னு இவருக்கு தெரியல, இவர் என்ன எடுத்தாருன்னு அவருக்கு தெரியல. ஆமா சில சீன்ஸ் நல்லா தான் இருக்குது. அதுவும் இந்த பிளான் பண்ணுவாங்க பாருங்க, அந்த காலேஜ்லேருந்து தண்ணியில் விழாம தப்பிக்கிறதுக்கு அந்த ஒரு ஷாட்டை 9 ட்ரிப்பு திருப்பி போட்டாங்க பாருங்க கிளைமாக்ஸ்ல. எனக்கு அங்கதான் இருக்கும். பைக்கை ஓட்டிட்டு அது மேல ஏறி நின்று கெல்டா பில்டால் அடிப்பாரு பாருங்க, என் மேல வந்து கல்லு பற்றக்கூடாதாடா கடவுளே அப்படின்னு வேண்டேன். அது ஒரு காமெடி இருக்குல்ல, காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு ரூமை கட்டினாங்க பாருங்க, லாங் ஷாட்ல காலேஜ் கட்டுறாங்க. சதாசிவ ஜெயராமன் அவர் தான் மியூசிக், கமாண்டர் கே பாபு அவர் தான் ஃபைட் மாஸ்டர், பொன்னேரி புயல் டாக்டர் ஜோதி 2 பேர், எல்லாம் 2 பேருங்க. அதாங்க 2 கட்டாங்க கதையாகி போச்சு. என்ன எடிட்டிங் என் நவீன்குமார், டிஐசிஜி பாலா, விஜி டிலாம் இருந்தது படத்துல இருந்தது. அந்த ராக்கெட் விடுறதுலாம் நல்ல கிரியேட்டுங்க, ஆனா அது லோ பட்ஜெட்ல ரொம்ப லோவயரா பட்டாசு தீபாவளி டயத்துல பட்டாசு விட்டுருக்கீங்க. உண்மையாவே அத கலை பழனிக்குமார் அவரெல்லாம் ஏதோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்துல வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இஷாக் ஹுசைனி ஹீரோ. அஷ்டாவதனியாவ முயற்சி பண்ணிருக்கீங்க, ஆனா எங்க ஊர் டிஆர் வருமா பங்குல ஒரு கால்வாசியாவது பண்ணிருக்கோம்ல. யூடியூப் சேனல்ல பாரு என்ன கலக்குறாங்க. இங்க பாருங்க பாட்டை போனா அதான் புரியாத பாஷையில இருந்தது. ஸ்டீவன் வீக்ஸ், ஜான்சன் பீட்ஸ், தேசிங் மற்றும் இஷாக் ஹுசைனி எல்லாம் பாடியிருக்காங்க. ஓ ஹாலிவுட் பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. என்ன இந்த படம் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் பூகம்பம் உண்மையாவே ஒரு புண்ணியம். பூகம்பம் இல்ல ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. பூகம்பம் வீட்டில் பட்டாசு வெடிக்க முடியாதவங்க, இன்னைக்கு வேற கவர்மெண்ட் ஏகப்பட்ட கட்டுப்பாடை போட்டிருக்குது. காலைல 6 to 7, ஈவினிங் 7 to 8. நீங்க போய் தியேட்டர்ல உட்காந்தீங்கன்னா டமால் டுமில்னு சவுண்டு வரும், தீபாவளி கொண்டாடின ஃபீல் வரும். பூகம்பம் வெடி சத்தம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.